குட் ஈவினிங் பிள்ளைகள். ஓகே, இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ணா எங்களுக்கு வந்து எவ்வளோ படித்தாலும் கெமிஸ்ட்ரியில் வந்து ரிசல்ட்ஸ் வருதில்லை, நல்ல ரிசல்ட்ஸ் எங்களுக்கு வருதில்லை. சரியா? இப்போ நாங்கள் கெமிஸ்ட்ரியை வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறோம், நிறைய நேரம் நாங்கள் படிக்கிறோம், பாடமாக்குறோம், ஆனால் எங்களுக்கு அதுக்கு ஏற்ற ரிசல்ட்ஸ் வருதில்லை என்றது ஒரு கொஞ்சம் பேர பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் பேர பிரச்சனை என்னன்னு சொன்னால், எங்களுக்கு கெமிஸ்ட்ரி படிக்கிறது உடனுக்குடனே மறக்குது, எங்களுக்கு ஞாபகத்தில் நிற்குது இல்லை. எப்படி நாங்கள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்றது? எங்களுக்கு உடனே மறக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. இதே என்கிட்ட நிறைய பேர் கேட்ட விஷயம். சரியானே? ஓகே, அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு, இதை கொண்டு வந்துருக்குது. சரி, இதை நாங்கள் பார்க்குறதுக்கு முதல் சரியா, எப்படி நாங்கள் கெமிஸ்ட்ரியை படிக்கிறது, எப்படி நாங்கள் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற விஷயங்களை இலகுவாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்றது, கெமிஸ்ட்ரியில் நாங்கள் புள்ளிகளை வந்து கூட எடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு முதல், எங்களோட சாதாரணமான ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதன் மூளையை எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால், எங்களோட ஹியூமன் பிரெயினை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால், இந்த ஹியூமன் பிரெயின் வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால், உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அந்த விஷயங்களை மட்டும்தான் அது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். சரியா? இப்போ அன்றாட வாழ்க்கைக்கு நீங்கள் உயிர் வாழ்றதுக்கு என்ன சொல்லணும்? நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு நித்திர கொள்ளணும். சரியா? ஸோ அந்த அன்றாட வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும்தான் அது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். அது தவிர்ந்த அது தேவை இல்லைன்னு நினைக்கிற இந்த விஷயங்களை என்ன செஞ்சு கொண்டு வரும் என்றால் அழிச்சு கொண்டே வரும். அதான் நாங்கள் சொல்லுவோம் மறதி என்று சொல்கிறோம். நாங்கள் என்ன, ஒரு மனிதனாக பிறந்தால் அவங்களுக்கு கட்டாயம் மறதி இருக்கணும். என்ன, மறதி இல்லாதவன் மனிதன் இல்லை என்று நாங்கள் சொல்லுவோம். ஸோ மறக்கிறதுன்றது ஒரு பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ என்னென்றால் எங்களுக்கு ஏ-லெவல் படிக்கிற எங்களுக்கு இப்போ எங்களோட ஏ-லெவல் ஜேர்னி என்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 வருஷம் நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டி வருது. என்ன, கிட்டத்தட்ட வந்து 2 வருஷத்தோட கூட. ஸோ அவ்வளோ காலத்துக்கும் நாங்கள் படிக்கிற விஷயத்த, ஆரம்பத்தில் படித்த விஷயத்த கடைசி வரைக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்குது, எங்களுக்கு ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்குது. என்ன, ஸோ இப்போ அதுக்கு வந்து நாங்கள் சாதாரணமான முறைகளில் படித்து நாங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, எங்களோட மூளையிட்ட சொல்லணும், இந்த விஷயம் எங்களுக்கு முக்கியம், இது முக்கியம். சரியா? மூளை ஒரு தகவலை வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சிருக்க மாட்டோம். முதல்ல நீங்கள் கேட்கறது, பார்க்கறது, படிக்கிற விஷயங்கள் வந்து தற்காலிகமான நினைவகத்தில், டெம்பரரி மெமரியில் தான் சேமிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் அது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மெமரிக்கு போகும், நிரந்தரமான நினைவகத்தில் சேமிக்கப்பட போதும். அப்போ இந்த மூளைகிட்ட வந்து நாங்கள் இது எங்களுக்கு முக்கியம். இப்போ நீங்கள் இன்றைக்கு ஒரு விஷயம் படிக்கிறீங்க, சரியானே, அணுவார் என்ற விஷயம் படிக்கிறீங்க, இந்த அணுவார் என்ற விஷயம் எனக்கு முக்கியம். நீங்கள் மூளைகிட்ட சொல்லணுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் என்றால், மூளைக்கு திரும்ப 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 பயோ படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கணத்தாக்கம். சரியா? அல்லது ஒரு தூண்டல், ஒரு ஸ்டிமுலேஷன் என்று சொல்லலாம். ஒரு தூண்டல்களை வந்து நீங்கள் திரும்ப 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 கொடுத்து கொண்டே இருக்கணும். அடுத்து நீங்கள் கொடுக்குற தூண்டல்கள் வந்து கட்டாயம் நீங்கள் ஒரே விதமாக கொடுக்கணும் இல்லை, ஒவ்வொரு விதமான தூண்டல்களை வந்து நீங்கள் கொடுக்கலாம். சரியா? இப்போ எப்படின்னு சொன்னாடா, நீங்கள் ஒரு விஷயத்தை பார்ப்பீங்களே, அது ஒரு வகையான தூண்டல். ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்பீங்க, அது ஒரு தூண்டல். சிலது நீங்கள் என்ன செய்வீங்க, எழுதி படிப்பீங்க, அது ஒரு விதமான தூண்டல். சிலது நீங்கள் ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்துவீங்க, அது இன்னும் ஒரு விதமான தூண்டல். சரியோ? ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தூண்டல்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கணும். அதே சமயம் நாங்கள் கொடுக்குற தூண்டல்களை வந்து வெவ்வேறு முறைகளில் கொடுக்கலாம். சரி, அப்போ இந்த தூண்டல்களை நாங்கள் திரும்ப திரும்ப கொடுக்கணுமாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல நீங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒழுங்கான ஒரு சேர்த்த கெமிஸ்ட்ரிக்கு கிளாஸுக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே? நீங்கள் ஜூமில் போனாலும் பிரச்சனை இல்லை, நேரில் போனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் என்றால், 1.5 மணித்தியாலம் ஒரு கிளாஸ் வந்து 1.5 மணித்தியாலம் நடக்குதாக இருந்தால், அந்த 1.5 மணித்தியாலமும் முழு கவனமும் உங்களுக்கு அந்த படிப்பிக்கிற அந்த பாடத்திலையும் சேர்லையும் இருக்கணும். அவ்வளோ விஷயத்தை நீங்கள் உங்களுக்குள்ள உள்வாங்கி கொள்ளணும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், வகுப்புல அங்காலஞ்சால திரும்புறது, அவனோட தனகிறது, இவனோட தனகிறது. சில பேர் ஷூமில் 1 மணி வச்சுட்டு வேறு வேலையில் பார்க்குறது. அப்படி இருந்து சரி வராதப்பன். இப்போ எங்களோட ஏல பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ஆனவங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நிறைய பேர் மெடிசின் இன்ஜினியரிங் போன நாங்கள் நிறைய பேர் எடுத்து பார்த்தோமாக இருந்தோம் என்றால், அவங்க எல்லாமே வந்து மேக்சிமம் அந்த கிளாஸ் டைமை பயன்படுத்தினாக்களாக தான் இருப்பாங்க. செல்ஃபாக ஒர்க் பண்ண தாண்டி அவங்க மேக்சிமம் அந்த கிளாஸ் டைமில் வந்து படிப்பிக்கிறத விஷயத்தை சரியாக ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. இப்போ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட சேர்பார், இது கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, உங்களோட 3 பாடத்துக்கும் சரியாக வரும். சரியானே? நான் வந்து கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிற வரையா நான் கெமிஸ்ட்ரியை சொல்கிறேன். ஓகே, ஆனால் அது 3 பாடத்துக்கும் சரியாக வரும். அப்போ முதல்ல படிப்பிக்கிற விஷயத்தை ஒழுங்காக கவனிக்கணும். ஓகே, நீங்கள் இப்போ கவனிச்சிட்டீங்க. கவனிச்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வீட்டை போய்
சரியா? நீங்கள் உங்களோட மேசையில் இருந்து கொண்டும் சரி, அல்லது நீங்கள் உங்களோட பெட்டில் நித்திர கொண்டு கண்ணை மூடிட்டும் சரி, நீங்கள் என்ன செய்யணும் என்றால் கண்ணை மூடிட்டு நீங்கள் படித்த விஷயத்தை வந்து முதல்ல நினைச்சு பார்க்கணும். நீங்கள் படித்த விஷயத்தை வந்து முதல்ல நினைச்சு பார்க்கணும். இப்போ இன்றைக்கு நீங்கள் அணுவாரை படிக்கிறீங்களாக இருந்தால் ஆரம்பத்தில் இருந்து அணுவாரை என்னென்று படிப்பிச்சாரு சார், அணுவாரை என்னென்ன காரணிகளை தங்கியிருக்குமென்று பாருங்க. அப்படி ஒவ்வொரு விஷயங்களா நீங்கள் ரீகால் பண்ணி கொண்டு வரணும். அப்போ நீங்கள் முதல் தரம் ரீகால் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமளவான விஷயங்கள் எல்லாம் வரும். அப்படி உங்களுக்கு 1-2 விஷயங்கள் ரீகால் பண்ண வரலன்னு சொன்னால் உடனே நீங்கள் என்ன செய்யணும், நோட்ஸ் எடுத்து பார்க்கணும். நோட்ஸை நீங்கள் பார்த்து வாசிக்கிறதால நீங்கள் ஒரு விஷயத்தை உள்வாங்கி கொள்ளையலாது, அதாவது அதை ஞாபகத்துக்கு கொண்டு போயிடலாது, பெர்மனன்ட் மெமரிக்கு கொண்டு போகிறது கஷ்டம். உங்களுக்கு வார அவுட்புட் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து குறைவாக தான் இருக்கு. நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் செய்து பாருங்க. ஸோ ஓகே, அப்போ நீங்கள் முதலாவது சேரட்ட படிச்சிங்க. அப்போ அன்றைக்கு நைட்டுக்கு வந்து முதலாவது நாள் வந்து நீங்கள் ரீகால் பண்ணுறீங்க. இப்படியே நாங்கள் முதலாவது நாள் ரீகால் பண்ணி போட்டு விட்டுட்டோம்னா என்ன நடக்கும்னா, மூளை நினைக்கும் திரும்ப கணத்தாக்கத்தை தரல, ஸ்டிமுலேஷனை தரல. ஸோ இது தேவையில்லாத விஷயம் வந்து அழிக்க வலிக்கிறோம். அப்போ நாங்கள் டக்குன்னு என்ன சொல்ல மாட்டோம், திரும்ப அடுத்த ஸ்டிமுலேஷனை வந்து 3வது நாள் கொடுக்குறோம். 3வது நாள் திரும்ப ரீகால் பண்ணுறோம். அப்போ 3வது நாள் திரும்ப ரீகால் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே ஆல்ரெடி 100% உங்களுக்கு கிளியரா இருந்திருந்தால் அணுவாரையில ஒரு 10% விஷயம் வந்து அழிஞ்சிரு. அப்ப டக்குன்னு நீங்க காப்பி எடுத்து என்ன செய்யணும்டா, அந்த 10% விஷயத்தையும் டக்குன்னு எடுத்து பார்க்கணும். ஓகே சரி, திரும்ப என்ன செய்யணும்டா, இதே வேலையை நீங்கள் 7வது நாள் செய்யணும். அடுத்தது வந்து 21வது நாள் செய்யணும். இனி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செய்து கொண்டு வந்தீங்கன்றால் சரி. அப்ப இப்படி நீங்கள் செய்ய என்ன நடக்கும்னு சொன்னால், மூளை நினைக்கும் இது இவருக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி அது பெர்மனன்ட் மெமரியில சேவ் ஆகும். சரியா? ஓகே, அப்ப முதலாவது நாங்கள் எப்படி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துற விஷயத்தை பார்த்துட்டோம். அடுத்த விஷயம், என்னதான் நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரியில தியரியை நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருந்தாலும் உங்களுக்கு கூடியளவான ரிசல்ட்ஸை நீங்க எடுக்கலாமான்னு கேட்டா இல்லை. ஏனென்றால் எங்களோட கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தியரிகளை வந்து நேரடியாக கேள்விகள்ல கேட்கறது இல்லை. தியரிகளை வந்து நேரடியாக கேள்விகள்ல கேட்கறது இல்லை. அவங்க என்னத்தை எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு விஷயத்தை படித்தால் அந்த விஷயத்தை எங்களுக்கு பிரயோகிக்க தெரியணும், அப்ளை பண்ண தெரியணும். அந்த அப்ளிகேஷன் தான் எங்களுடைய கெமிஸ்ட்ரிக்கு வேணும். அந்த அப்ளிகேஷன் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணுமாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும் என்றால், முதல்ல நீங்கள் ஒரு 40 வருஷம் பாஸ் பேப்பர், இப்போ நீங்கள் ஒரு ஒழுங்கான இடத்துல நீங்கள் கெமிஸ்ட்ரி கிளாஸுக்கு போய் கொண்டிருந்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு 40 வருஷ கேள்விகள் செய்வாங்க. இப்போ 27, 28 பெச்சாக்களை பொறுத்த வரைக்கும் 40 வருஷ கேள்விகளை மெனக்கிடலாம் என்றால் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. ஆனால் 26 பெச்சாக்கள் நீங்கள் இனி 40 வருஷ கேள்விகள் மெனக்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு மிக பொருத்தமான விஷயம் இல்லை. சரியா? நீங்கள் ஒரு 20 வருஷம் நீங்கள் மெனக்கட்டிங்கன்னா போதும். என்றால் உங்களுக்கு இப்போ இருக்கிற காலம் கொஞ்சம். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும், முக்கியமான விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு நாங்கள் கெமிஸ்ட்ரியில் A அல்லது A+ எடுக்கிற விஷயத்தை பார்க்கணும். மற்றது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் நிறைய கேள்விகளை செய்திருந்தபடியாக உங்களுக்கு அந்த ஆகவும் பழைய கேள்விகள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான கேள்விகளாக இருக்கா. சரியா? ஓகே, அப்போ 40 வருஷ கேள்விகளை செய்யணும். எப்படி செய்யணும்னு சொன்னால் அதை நீங்கள் முதல்ல செய்யணும். இப்போ உங்களுக்கு கிளாஸ் டீச்சர் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு முதல், நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு போகிற சார் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு முதல், 12 வார பிள்ளை நான் உங்களுக்கு அதை செய்து காட்டுறதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாடாப்பா, நீங்கள் முதல்ல அதை செய்யணும், செல்ஃபாக செய்யணும். சரியோ பிள்ளையோ பரவாயில்லை, புலவிடணும். நான் உங்களுக்கு இதுக்கு முதல் வீடியோவில் நான் சொன்னேன்னா புலவிடணும். சரிண்ணே? புலவிடுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்காக நாங்கள் புல வரணும் மட்டும் செய்யக்கூடாது. நீங்கள் புலவிட்டால் அது ஒரு தப்பான விஷயம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். சரி, புலவிடலாம். நீங்கள் முதல்ல செய்யுங்க. செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சார் என்ன செய்வாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களே, என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் விட்ட பிள்ளையை நீங்கள் திருத்திக் கொள்ளலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் செய்யக்குள்ள என்ன நடக்கணும், நீங்கள் தியரியை படிக்கிறீங்க, படிச்சுட்டு நீங்களா செல்ஃபாக செய்யக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த தியரியை அப்ளை பண்ணுற விதம் உங்களுக்கு விளங்கும். அந்த ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். சரி, இங்கே உங்களுக்கு தெரியும், யாராலையும் ஓவர் நைட்டில் வந்து என்ன செய்யலாது, முன்னேறே இல்லாது. எல்லாமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணி வரணும். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வரும். இப்படியே வரக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒழுங்கான ஒரு இடத்துல கெமிஸ்ட்ரி கிளாஸுக்கு போனால் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 2 எக்ஸாம் நடக்கும். இப்போ எங்கட 2 வகுப்புக்கு வர பிள்ளைகளுக்கு தெரியும், எங்களுக்கு வந்து கட்டாயம் நாங்கள் ஒவ்வொரு மாதம் 2 எக்ஸாம் நடக்கும். ஒன்று ஒரு யூனிட் வைஸாக வைப்போம், அடுத்தது மொத்தமாக வைப்போம். இது அவ்வளவும் வந்து ராயல் காலேஜ் சென்னை மொரட்டோ எக்ஸாம் பேப்பர், அதோட சிங்கள மீடியத்தில் வந்த கேள்விகளை வந்து நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸாமாக வைக்கிறோம். ஓகே, அப்போ இப்படி அந்த எக்ஸாமில் முதல் கேள்விகளை செய்யக்குள்ள இன்னும் அவங்க அந்த தியரியை அப்ளை பண்ணுற விதம், அந்த அப்ளை பண்ணுற ஸ்கில் வந்து அவங்களுக்கு இன்னும் கூடும். ஸோ நீங்களும் கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் போகிற இடத்துல அநேகமாக உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. நீங்கள் ஒரு ஒழுங்கான இடத்துல படித்தா உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாமை கட்டாயம் எழுதுங்க. சரிண்ணே? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறது இல்லை, எக்ஸாமை கட் பண்ணுறது, அந்த ரீசன் இந்த ரீசன் சொல்கிறது, அது பிள்ளை. உங்களுக்கு இப்போ மார்க்ஸே முக்கியம் இல்லை, நாங்கள் எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை. சரியா?
அதை தாண்டி நாங்கள் எக்ஸாமை செய்கிறோமா இல்லையான்றதான் எங்களுக்கு முக்கியம். ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதத்தான் அந்த நீங்கள் படித்த தியரியை உங்களுக்கு அப்ளை பண்ணுறது விதம் உங்களுக்கு வரும், அந்த ஸ்கில் வரும். சரியா? ஓகே. ஸோ இது அவ்வளோத்தையும் நீங்கள் ஒழுங்காக செய்தீங்களாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் A+ எடுக்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எங்களோட ஏஎல் படிக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும், ஏஎல் படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லாரும் இல்லை, சில பேர்களிடையே ஒரு பிள்ளையான ஒரு அபிப்பிராயத்தை அவங்க தங்களுக்குள்ள வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. என்னடா, ஏஎல் என்றது ஒரு போட்டி பரீட்சை, இதை கட்டாயம் நாங்கள் தான் என்ன செய்யணும், தனியாக எல்லாத்தையும் படிக்கணும், நாங்கள் இதை யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறது. அது ஒரு பிள்ளையான விஷயம். உங்களுக்கு ஒரு 10% தெரியும் வைங்களேன், ஆனால் உங்களோட ஃப்ரெண்டுக்கு 90% தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த 10%ஐயும் உங்களோட ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுங்க, கட்டாயம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். சரியா? உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். நீங்கள் அந்த 10% சொல்லி கொடுக்கறதால நீங்கள் கீழே போகிறதோ அவர் மேலே போகிறதோ நடக்குமான்னு நினைக்காதீங்க. சரியானே? நீங்கள் நல்லது செய்தால் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். ஸோ இந்த வீடியோ இதில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமென்னு நீங்கள் நினைச்சா, சரியா, நீங்கள் பிரயோஜனம் நினைச்சா மட்டும் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, சரியானே, உங்களோட கூட படிக்கிறார்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.